நல்ல காலம் பிறந்திருச்சு, நாடும் வீடும் செழிச்சிருச்சு. புனிதர் கோயில் திறந்திருச்சு, நமக்கு புது வாழ்வு மலர்ந்துருச்சு. பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. கொண்டாடி மகிழ்ந்திடுவோம் சவேரியாரே, உமக்கு கோயில் கட்டி கும்பிடுவோம் சவேரியாரே. பாடிடுவோம் சவேரியாரே, உங்க பாதம் தொட்டு வணங்கிடுவோம் சவேரியாரே. இயேசுசாமி வார்த்தைகளை பேசி வந்த போதகரே, இறையரசின் தூதுவரே சவேரியாரே. இஞ்ஞாசியார் கண்டெடுத்த இயேசு சபை மாமுனியே, இறைவன் தந்த அருங்கொடையே சவேரியாரே. வாழியவே வாழியவே சவேரியாரே, எங்க விசுவாச நாயகனே சவேரியாரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது திரு மரியதாஸ், திருமதி நட்சத்திரம், திரு அமிர்தராஜ், திருமதி நிர்மலாவுடைய குடும்ப நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பிந்தியா வின்சியா இவருடைய எதிர்காலத்திற்காகவும் இறையாசர் கிடைக்க வேண்டுமாயும், திரு மார்டின், திருமதி லீமாரோஸ், திருமதி செகாயிராணி மரிய லூயிஸ் இவருடைய குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகள் நிவேதா, ஆர்த்தி, மோனிகா, ஜாஸ்மின், டெல்ஃபின், டெரன்ஸ் பேட்ரிக் இவருடைய எதிர்காலத்திற்காகவும் இறையாசிரியருக்காகவும், திரு ஆல்பர்ட், திருமதி ஹெலன் மேரி அவருடைய குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாகவும், ரிச் ஐடன், ரியான் எய்டனுடைய இறை ஆசிரியருக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் இன்று தன்னுடைய 47வது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற
ஆல்பர்ட் அவருடைய உடவுள்ள நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், திரு ஆனஸ்ட்ராஜ் திருமதி வசந்தகுமாரியுடைய குடும்பத்தில் மரித்த ஆரோக்கியசாமி, ராயப்பன், சவரியம்மாள் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், திரு ஆனஸ்ட்ராஜ் திருமதி வசந்தகுமாரி இவர்கள் லூர்து அன்னைக்கு நன்றி பலியாகவும், குழந்தைகள் சிமியா டாலி, யோவாஸ் தேவன், யோஷ்வா தேவ் இவருடைய உடவுள்ள நலனுக்காகவும் நற்படைப்பிற்காகவும், திரு ஜான் திருமதி பிலோமேன் அவருடைய குடும்பத்தில் மரணமடைந்த லூர்து சாமி, செசிலி, செல்வராஜ், ஆரோக்கியதாஸ், மனோகரன், ரொசாரியோ பிரான்சிஸ் சேவியர், எபினேசர், வியூலா செசிலியா, சார்லஸ் மேரி, பாப்பு இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், திரு ஜான் திருமதி பிலோமேனுடைய குடும்பத்தினர், திரு சைமன் திருமதி கேத்ரின், ஆண்டோ இவர்கள் குடும்ப நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இறையாசிரியருக்காகவும், திருமதி வியாகுலம் ஞானப்பிரகாசம், திரு ஆனந்த் திருமதி சோனியா அவர்களுடைய குடும்பத்தின் நன்றி திருப்பலியாகவும் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஞானப்பிரகாசனுடைய ஆண்மலை பாற்றிக்காக ஒப்புக் கொடுத்து செபிக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நினைத்து நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் சிறப்பாக திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் அன்பாயிருக்கின்றார். அந்த அன்பை நம் ஒவ்வொருவரோடும் அவர் பகிர்ந்து கொள்கின்றார். தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக மனிதர்களை அவர் படைக்கின்றார். எனவே கடவுளுடைய சாயல் தான் மனிதர்கள் என்பதை உணர்ந்து கடவுளையும் மனிதர்களையும் அன்பு செய்திட திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மர நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகள் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சொன்னாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் செய்தேன். என் பாவமே, என் பாவமே, பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய திருமகன் வழியாக எல்லா மக்களிலும் உமது நிலையான ஒளியை ஏற்றினீரே. உமது மக்களின் உள்ளத்தில் மீட்பரின் ஒளி பெருகுவதால் அவரது முடிவில்லாத மாட்சிக்கு அவர்கள் வந்து சேர்வார்களாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரியிடமும் அன்பு செலுத்த வேண்டும். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண்முன்னே உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது. கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும்
கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடம் இருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும். ஆற்றலை அழியும் அரச மறைந்தரிடம் உமது நீதி விளங்க செய்யும். அவர் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பை வழங்குவாராக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர்கள் உயிரை கொடுமை நின்றும் வன்முறை நின்றும் விடுவிப்பார். அவர்கள் இரத்தம் அவர் பார்வையில் விலை மதிப்பற்றதே. அவருக்காக இடையூறாது வேண்டுதல் செய்யப்படுவதாக. அவர் மீது ஆட்சிகள் வழங்கப்பெறுமாறு நாள் முழுவதும் அன்றாடப்படுவதாக. பல்லவி. ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தாரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவரென முழக்கமிட்டு அறிவிக்கவும் ஆண்டவர் என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
அக்காலத்தில் இயேசு தூய ஆவியின் வல்லமை உடையவராய் கலிலியாவுக்கு திரும்பி போனார். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. அவர் அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்து வந்தார். எல்லாரும் அவரை பற்றி பெருமையாக பேசினர். இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவர்களின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று, இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மிடத்தில் எப்படியோ வந்துவிட்ட ஒரு கிழிந்து போன பணத்தை ஒட்ட வைப்பதற்காக, அதனை செல்ல வைப்பதற்காக பல்வேறு முயற்சிகளை நாம் மேற்கொண்டிருப்போம். அதை பசை வைத்து ஒட்டுவது, அல்லது அந்த ஒட்டுகின்ற டேப்பை வைத்து ஒட்டுவது, இன்னும் நனைந்து போன ஒரு சில பணத்தை இஸ்திரி போடுவது, எப்படியாவது அதனை செல்ல வைக்க வேண்டும் என்று அந்த அனுபவம் ஒவ்வொருவருக்குமே கண்டிப்பாக கிடைத்திருக்கும். ஏதாவது ஒரு வகையிலே கிழிந்த தாளாது ஏதாவது நம்மிடத்திலே வந்திருக்கும். அது அந்த அனுபவம் என்பது எப்படியாவது அதை செல்ல வைத்து விட வேண்டும் என்பது எல்லோருக்குமே ஒரு சுவாரஸ்யமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதுபோன்று ஒரு மாணவன் சாலையோரம் நடந்து சென்று கொண்டிருக்கிற போது பளபளக்கின்ற ஒரு 20 ரூபாய் நாணயத்தை அவன் பார்க்கின்றான். நம்மில் பலர் அதை பார்த்திருக்க வாய்ப்பில்லை, ஆனால் 20 ரூபாய் நாணயம் ஒன்று இருக்கிறது. அந்த பளபளப்பாக இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை அவன் எடுத்து பார்க்கின்றான். அவனுடைய பெற்றோர் சொல்லியிருக்கிறார்கள், கீழே கிடக்கின்ற பணம் நம்முடையது அல்ல, அது பெரிய தொகையாக இருந்தால் அருகில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறையிடம் அங்கே ஒப்படைக்க வேண்டும். சிறியதாக ஒரு 5 ரூபாய், ஒரு 10 ரூபாய் என்றால் அதை யாராவது ஏழைகளுக்கு நாம் கொடுத்து விட வேண்டும் என்று அவருடைய பெற்றோர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அந்த சிறுவன் என்ன செய்கிறான், அந்த 20 ரூபாய் நாணயத்தை எடுத்துக்கொண்டு யாருக்காவது உதவி செய்யலாம் என்று அவன் போகின்றான். வழியிலே ஒரு வயதான ஒரு பெரியவர் வருகின்றான். அவரிடத்தில் அந்த நாணயத்தை கொடுக்கிற போது அவர் பார்த்துவிட்டு, தம்பி, இது ஒரு புறம்தான் நன்றாக இருக்கிறது, மற்றொரு புறத்திலே அது தேய்ந்து போயிருக்கிறது, எனவே அது செல்லாது என்று சொல்லி மீண்டுமாக அந்த சிறுவனிடத்திலே கொடுத்து விடுகிறான். அப்போது அவன் பார்க்கின்றான், மற்றொரு புறத்தை திரும்பி பார்க்கிற போது அந்த நாணயமானது ரோட்டிலே சென்ற, அந்த சாலையில் சென்ற வாகனத்தினால் அது தேய்க்கப்பட்டு ஒரு புறம் அதனுடைய உருவத்தை இழந்திருக்கிறது, மற்றொரு புறத்தில் மிக மிக அழகாக புதிய நாணயமாக இருக்கிறது. எனவே அவனுக்கு மனம் இல்லை, எப்படி நாம் இதை வீசுவது என்று சொல்லி மற்றொரு கடையிலே எடுத்துக்கொண்டு சென்று அந்த நாணயத்தை அவன் காட்டுகின்றான். இதை வைத்துக்கொண்டு ஏதாவது கொடுங்கள் என்று அவன் கேட்கிற போது கடைக்காரரும் அதை திரும்பி பார்த்து விட்டு, தம்பி, இது செல்லாது, ஒரு புறம் நன்றாக இருக்கிறது தான், ஆனால் மற்றொரு புறத்திலே அதனுடைய அந்த அடையாளங்கள் எதுவும் இல்லை, தேய்ந்து போயிருக்கிறது என்று சொல்லுகிறார் கடைக்காரர். சரி, மற்றொரு கடையிலே நாம் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று இதைவிட பெரிய கடையிலே சென்று அவன் முயற்சி செய்து பார்க்கின்றான். அங்கும் அந்த நாணயத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே என்ன செய்வது? அவன் செல்லுகின்றான், நாணயத்தை உருவாக்கிய அந்த ஒரு வங்கி இடத்துல செல்லுகிறான். அந்த கிராமத்திலே ஒரு வங்கி இருக்கிறது. அந்த வங்கியிலே சென்று, இந்த நாணயம் நீங்கள் தான் வெளியிட்டீர்கள், எனவே நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், தம்பி, இந்த நாணயத்தை நாங்கள் தான் வெளியிட்டோம், ஆனால் நாங்கள் வெளியிடுகிற போது 2 பக்கமும் தரமானதாக இருந்தது, 2 பக்கமும் சரியாக இருந்தது, இப்போது ஒரு புறம் தேய்ந்திருக்கிறது, எனவே இது செல்லாது, நாங்களே வெளியிட்டிருந்தாலும் இப்போது அதனுடைய தன்மை மாறி இருக்கிறது, எனவே செல்லாது, வேண்டுமென்றால் அதை நாங்கள் வைத்துக்கொண்டு
வேறு நாணயத்தை கொடுப்போம், அது இரண்டு புறமும் சரிசமமாக இருக்கக்கூடிய நாணயமாக, இரண்டு புறமும் அதனுடைய உருவங்கள் இருக்கின்ற நாணயமாக இருக்கும். அப்போதுதான் அது செல்லுமே தவிர ஒரு புறம் மட்டும் அதனுடைய நாணயத்தினுடைய அந்த பகுதிகள் இருந்து மற்றொரு புறத்திலே அதனுடைய உருவங்கள் இல்லை என்றால் அது செல்லாது என்று சொல்லி அந்த செல்லாத நாணயத்தை பெற்றுக்கொண்டு இரண்டு பக்கமும் அழகாக இருக்கக்கூடிய ஒரு நாணயத்தை அவனுக்கு கொடுத்தார்கள். அந்த சிறுவன் மிக மகிழ்ச்சியோடு அதனை பெற்றுக்கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பினான். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஒரு நிகழ்வாக இருந்தாலுமே கூட இது மிகப்பெரிய ஒரு பாடத்தை நமக்கு சொல்லுகிறது, மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்லுகிறது. அதாவது ஒரு நாணயத்திற்கு எப்படி அது அதனுடைய மதிப்பு குறையாமல் இருக்க வேண்டும் என்றால், அதனுடைய மதிப்பு இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இரண்டு புறமும் அது சமமாக இருக்க வேண்டும், அல்லது இரண்டு புறமும் தரமாக இருக்க வேண்டும். அதுபோன்று கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு தரமானதாக அதனுடைய மதிப்பை இழக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் அன்பையும் நாம் கடைபிடிக்க வேண்டும், சக மனிதர்களை அன்பு செய்கின்ற பிறர் அன்பையும் நாம் கடைபிடிக்க வேண்டும். இதைத்தான் விவிலியம் முழுவதுமாக நாம் வாசிக்கின்றோம். எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கிற போது இந்த இரண்டையும் மையப்படுத்தி தான் கடவுள் தன்னுடைய மக்களுக்கு சட்டத்திட்டங்களை அவர்களுக்கு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். விடுதலை பயண நூல் அதிகாரம் 20 வாசிக்கின்றோம், இணைச்சட்ட நூல் அதிகாரம் 5 வாசிக்கின்றோம். கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு 10 கட்டளைகளை கொடுக்கிற போது முதலாக அவர் கொடுக்கின்ற கட்டளைகள், அந்த 10 கட்டளைகள் இரண்டாக பிரிப்பார்கள். முதல் 3 கட்டளைகள் தன்னை குறித்து, உனக்கு கர்த்தாவான சர்வேஸ்வரன் நாமே, என்னை தவிர வேறு சர்வேஸ்வரன் இல்லாமல் உனக்கு போவதாக, சர்வேஸ்வரனுடைய திருப்பெயரை வீணாக சொல்லாதிருப்பாயாக, சர்வேஸ்வரனுடைய நாட்களை பரிசுத்தமாய் அனுசரிக்க கடவாயாக என்று முதல் 3 சட்டங்களை, கட்டளைகளை தன்னை குறித்தும் தன்னோடு இருக்கக்கூடிய அந்த உறவை குறித்தும் கூறிவிட்டு அடுத்து வருகின்ற 7 கட்டளைகளை சக மனிதர்களோடு இருக்கக்கூடிய உறவை மையப்படுத்தியதாக கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு நாம் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 10 கட்டளைகள் கடவுளால் கொடுக்கப்பட்டவை, இந்த இரண்டையும் மையப்படுத்தியதாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து விடுதலை பயணத்திற்கு அடுத்ததாக வருகின்ற லேவியர் புத்தகத்திலே வாசிக்கிற போது லேவியர் புத்தகத்தை சொல்லுவார்கள், அது சட்டங்களின் ஒரு நூல், சட்டங்களின் ஒரு தொகுப்பு என்று சொல்லுவார்கள். இஸ்ராயல் மக்கள் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்களை செய்தல் கூடாது என்று மிகுந்த அதிகமான சட்டங்களை கொண்ட நூல் லேவியர் புத்தகம். அன்பிற்குரிய அதிலே பார்க்கிற போது மிகுதியான சட்டங்கள் எதை குறித்து இருக்கும் என்றால், கடவுளுக்கு எப்படிப்பட்ட பலிகளை செலுத்த வேண்டும், கடவுளுடைய அந்த தூயகத்தை எப்படி நாம் தூய்மையாக கடைபிடிக்க வேண்டும் என்று கடவுளை பற்றிய சட்டங்களையும் கடவுளுக்கான பலிகளை செலுத்துகின்ற சட்டங்களாகவும், மேலும் சக மனிதர்களோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும், கடன் கொடுக்கிற போதும் சரி, உதவி செய்கிற போதும் சரி, அல்லது நாம் அறுவடை செய்கிற போது எப்படி ஏழை எளிய மக்களுக்காக விட்டு அறுவடை செய்ய வேண்டும் என்றெல்லாம் நிறைய சட்டத்திட்டங்களை மனிதர்களை மையப்படுத்தியதாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே விவிலியம் முழுவதுமாக இந்த இரண்டும் இணைந்தே பயணிப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த ஒரு இடத்திலும் கடவுளுடைய அன்பை மட்டும் அது மையப்படுத்தியதாகவோ அல்லது மக்களுடைய அன்பை மட்டும் மையப்படுத்தியதாகவோ விவிலியத்திலே நாம் பார்க்க முடியாது. மார்க்கு நற்செய்தியிலே அதிகாரம் 12 ஒரு மறைநூல் அறிஞர் இயேசுவிடத்தில் வந்து கேட்பான், போதகரே எது முதன்மையான கட்டளை என்று இயேசுவிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிற போது மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 12 இறைவசனம் 28 அந்த கேள்வியை கேட்பான். அதற்கான பதிலை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதே அதிகாரத்தில் 30வது வசனத்தில் சொல்லுவார், உன் கடவுளாகிய ஆண்டவர் நாமே, உன் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு வலிமையோடும் நீ என்னை அன்பு செய்வாயாக என்பது முதலாவது கட்டளை என்று சொல்லுவார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு அந்த கட்டளையை கடவுளை குறித்து கடவுளை அன்பு செய்ய வேண்டும் என்கிற அந்த கட்டளையை கூறியதோடு மட்டுமல்லாமல் அதற்கு அடுத்தபடியாக 31வது வசனத்தில் சொல்லுவார், உன் மீது நீ அன்பு செலுத்துவது போல உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு செலுத்துவாயாக என்பதே அதற்கு இணையான 2வது கட்டளை என்று சொல்லுவார். அந்த இளைஞன் கேட்டது ஒரே ஒரு கட்டளை, எது முதன்மையான கட்டளை என்று கேட்பார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளை அன்பு செய்ய வேண்டும், அதற்கு இணையாக நீ மனிதனையும் அன்பு செய்ய வேண்டும், இவை இரண்டுமே முதன்மையான கட்டளைகள் என்று 2 கட்டளைகளை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசி கேட்டோம். திருத்தூதர் யோவான் எழுதிய அந்த கடிதத்திலிருந்து மிக அழகாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுளிடம் அன்பு செலுத்துபவர்கள் சகோதர சகோதரியிடம் அன்பு செலுத்தி ஆக வேண்டும் என்று சொல்லுவார். எப்படி என்றால், நாம் கண்முன்பாக நாம் பார்க்கின்ற சகோதர சகோதரிகளை அன்பு செலுத்தாமல் நான் கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொன்னால் நாம் பொய்யர்கள் ஆவோம் என்று சொல்லுகிறார். கடவுளுடைய அன்பு செய்கிறோம் என்றால் நம்முடைய சகோதர சகோதரிகள் நாம் அன்பு செலுத்தி ஆக வேண்டும். பல சமயங்களிலே நமக்கு கடவுளை அன்பு செய்வது என்பது எளிதானதாக இருக்கிறது, சகோதர சகோதரிகளை அன்பு செய்வது என்பது மிக கடினமானதாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், நீங்கள் கடவுளை அன்பு செய்கிறீர்கள் என்றால், நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள் என்றால்
என்னுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற சக மனிதர்களையும் நீங்கள் அன்பு செய்தாக வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு என்ன சொல்கின்றார்? ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது, ஆண்டவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். கடவுளுடைய ஆற்றல், கடவுளுடைய வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. எதற்காக? சிறைப்பட்டோருக்கு விடுதலை கொடுப்பதற்காக, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பதற்காக, மேலுமாக வாழ்வற்று இருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுப்பதற்காக, ஆண்டவருடைய அருட்திருமாண்டினை அறிவிப்பதற்காக ஆண்டவர் என்னை அனுப்பினார். எனவே கடவுள் என்னை அனுப்பியது எதற்காக என்றால், மனிதர்களுக்கு கடவுளுடைய அன்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுடைய வாழ்க்கை முழுவதுமாகவும் நாம் இதை பார்க்க முடியும். அவர் கடவுளை அன்பு செய்தார். அதிகாலையில் கருக்களில் எழுந்து சென்று கடவுளிடம் மன்றாடினார், உறவாடினார். நாள் முழுவதுமாக மக்களோடு பணி செய்தார், பயணித்தார். இரண்டையும் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். எனவே ஒன்றை விடுத்து மற்றொன்று செய்வது என்பது ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருப்பது கிடையாது. இரண்டையும் நாம் ஒருங்கே செய்வதுதான் கடவுளுக்கு ஏற்புடையதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கடவுளை மட்டும் அன்பு செய்வது என்பது, சக மனிதர்களை வெறுப்பது என்பது பரிசேயருடைய ஒரு வாழ்க்கைத்தனமாக இருக்கிறது. பரிசேயர்கள் சமய சடங்குகளிலே கடவுளுக்கு செலுத்த வேண்டிய அந்த பலிகளிலே, கடவுளுக்கு செலுத்த வேண்டிய அந்த காணிக்கைகளை மிக கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். அதில் எந்த விதமான இம்மியும் பிசகாமல் அவர்கள் கடைபிடித்தார்கள். ஆனால் மனிதர்களை அன்பு செய்ய மறந்து விட்டார்கள். நாமும் கடவுளுடைய காரியங்களில் ஈடுபாடு செலுத்தி மனிதர்களை அன்பு செய்ய மறுப்போமானால் வெளி சடங்குகளுக்குள்ளாக, மூட நம்பிக்கைகளுக்குள்ளாக நாம் சென்று விடுகிறோம். அதே போன்று கடவுளை மறுத்துவிட்டு வெறும் மனித முன்னேற்றம், மக்களுக்கான உதவி, மக்களுக்கான சேவை என்று நாம் சொல்லுவோம் என்றால் சாதாரண சமூக சேவையாக நம்முடைய பணிகள் மாறிவிடும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இரண்டையும் ஒருங்கிணைத்து செல்வதுதான் நம்முடைய கிறிஸ்து வாழ்வினுடைய அச்சாரமாக இருக்கிறது. ஒரு நாணயம் அது மதிப்பை இழக்காமல் மதிப்போடு இருக்க வேண்டும் என்றால் இரண்டு பக்கமும் அதற்கு இருக்க வேண்டும் என்பது போல கிறிஸ்து வாழ்வு அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையும் கூட கடவுள் அன்பு, பிறர் அன்பு என்கிற இரண்டையும் இணைத்து மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். அன்னை தெரசாவை சொல்லுவார்கள், அவர் ஒரு சமூக சேவகி, ஏழை மக்களுக்காக, கேட்பாரற்று இருந்த மக்களுக்காக பணி செய்தார் என்று. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம், ஒவ்வொரு நாளும் தவறாது 1 மணி நேரம் கட்டாயம் அவருடைய சகோதரிகள் அந்த நற்கருடைய ஆண்டவர் முன்பாக இணைந்திருக்க வேண்டும். இரண்டையும் நாம் பிரிக்கவே முடியாது. கடவுளுடைய அன்பையும் மனிதர்களுக்கான அன்பையும் நாம் பிரிக்க முடியாது. எனவே அதை நாம் உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய, கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய 2 பக்கங்களாக கடவுள் அன்பை ஒருபுறம் வைப்போம், கடவுளை முழுமையாக அன்பு செய்வோம், விசுவசிப்போம். மற்றொரு புறத்திலே கடவுளுடைய சாயலாக இருக்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரியும் அன்பு செய்வோம். அதுவே ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்வோம். ஆமேன்.
சகோதர சகோதரி என்னுடைய உங்களுடைய பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் மது கை நின்று பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாற்று மிகுந்த பரிமாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும். அதனால் நீர் எமக்கு தந்தவற்றை உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தமது இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராகிய வணக்கத்திற்குரிய மறைகழ்வாகிய இந்த பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்திற்கு உட்பட்டு வாழத் தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மிலே எழுச்சி பெற செய்யவும் படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும் அழிவுற்ற மனிதரை விண்ணரசிற்கு மீண்டும் அழைத்துச் செல்லவும் திருவுலமானார். ஆகவே நாங்களும் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்த இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஒரு பாடுபடு உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தரிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் பிரான்சிஸ் கலிஸ், ஏனைய ஆயர்கள், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்தரிடும். உயிர்த்திடும் மெதுநோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களிலே மரித்துரையும் இந்த திருப்பலியும் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றரிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் சவேரியார், இந்த உலகில் நமக்கு உகந்தவராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் இரண்டு நாணயங்களாக, இரண்டு பக்கங்களாக வைத்து வாழ்ந்திட வரவேண்டி நம்முடைய செஞ்சபத்தை பாடி ஜெபிப்போம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உம் திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு தருகிற அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதியை தந்தருளும், எமக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். கடவுள் அன்பையும் பிறர் அன்பையும் தன்னுடைய வாழ்க்கையில் இணைத்து வாழ்ந்த ஆண்டவர் இவரே. நம்மையும் அவ்வாறு வாழ அழைக்கின்றார். இவரின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். எழுதலி வர நான் தகுதியேற்றுவேன். அவர் வாதமிட சொல்லியருளும். உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே, என் கண் திறந்தாய் அப்ப வடிவிலே. உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே, என் கண் திறந்தாய் அப்ப வடிவிலே. உன்னாலே நான் பிழைத்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னாலே நான் பிழைத்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே, என் கண் திறந்தாய் அப்ப வடிவிலே. விண்ணகமிருந்து வந்தவரே, வாழ்வருளும் குணவானவரே. விண்ணகமிருந்து வந்தவரே, வாழ்வருளும் குணவானவரே. என்னகத்தாகம் பசி தீரும், எனக்காய் வாழ்ந்திழைத்தேன் வாரும். என்னகத்தாகம் பசி தீரும், எனக்காய் வாழ்ந்திழைத்தேன் வாரும். உன்னாலே நான் பிழைத்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னாலே நான் பிழைத்தேன், அச்சம் தீர்ந்து புதிதாய் நான் பிறந்தேன். உன்னை கண்டு கொண்டேன் இயேசுவே,
புனித சவேரியாரை நோக்கி ஜெபம். புனித சவேரியாரி மோடு சேர்ந்து மண்டியிட்டு இறை பிரசனத்தை தொழுகின்றோம். இறைவன் உண்மை உலகில் பல வரங்களாலும் மரணத்துக்கு பிறகு முடிவில்லாமல் நீங்கள் மன்னியை செய்த எங்கள் இந்திய மக்களுக்கு நற்செய்தி அறிவிக்க இறைவன் உண்மை அனுப்பினார். பல்வேறு நாட்டு மக்களை இறைவனுக்கு சொந்தமாக்கியதற்காக நன்றியுடன் உம்மை புகழ்கின்றோம். உம்முடைய வளமையில மஞ்சாட்டால் எங்களுக்கு தேவையான நல்ல வாழ்க்கையையும் நல்ல மரணத்தையும் எங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தையும் எங்களுக்கு நல்ல கல்வியையும் எல்லா அருள் வளங்களையும் எங்களுக்காக பரிந்து பேசி இறைவனிடமிருந்து பெற்று தாரும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இந்த மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கடவுள் அன்பிலும் பிறர் அன்பிலும் நிலைத்து வாழ்ந்திட சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அழியும் செல்வம் துறந்து அழியா உடல் கொண்ட தூயவரே பிரான்சிஸ்கு சவேரியாரே, என்றும் எங்கள் காவலீரே. பாதுகாவலர் இயேசுவே செல்வமென்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தூய பிரான்சிஸ் சவேரியார் எங்கள் பாதுகாவலர், இயேசுவே செல்வமென்றார், இயேசுவுக்காய் எல்லாம் தந்தார். தேக்குணத்தில் கோயில் கொண்டு அருள் செய்தும் அவர் புகழ், தேக்குணத்தில் கோயில் கொண்டு அருள் செய்தும் அவர் புகழ் அழியாது வாழ